ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே கேட்ட என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான். அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலா ஒரு 5, 6 சிஸ்டர் கமெண்ட்ல எப்பவுமே கேட்பாங்க. நீங்க காலையில எந்திரிச்சு வேலைலாம் பார்த்து வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிப்பீங்கல்ல, அத வீடியோ எடுத்து போடுங்க போடுங்கன்னு எப்பவுமே ரெகுலரா இந்த கமெண்ட் வரும். அதனால இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். 5 மணிக்கு பால்கனி வியூ பாத்தீங்கன்னா இப்படிதான். அப்படி நல்லா மேகமூட்டமா, லைட்டா, இருட்டா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பிளான்ட் பக்கத்துல தானே இருக்கு. ஏ ஷிஃப்ட் போறவங்க மட்டும் காலையில 5 டு மதியம் 2 மணி வரை அவங்களுக்கு டியூட்டி. ஸோ அவங்க மட்டும் கிளம்பிட்டு இருப்பாங்க. நான் அப்புறம் அப்படியே பிரஷ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் எப்பவுமே காலையில 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா 5:10க்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு 5:10க்கு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரை போகும். ஏன்னா பைபிள்ல வசனம் இருக்கு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்னு. என்னதான் பகல் வேலையில நம்ம ஜெபம் பண்ணாலும் அந்த அதிகாலை வேலையில நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயருக்கு உண்மையிலேயே ரொம்ப பவர் ஜாஸ்தி தான். இன்னொரு வசனம் கூட இருக்கு, காலை தோறும் உமது கிருபைகள் புதியவைகளா இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்ப காலை வேலையில நம்ம ஜெபிச்சாதான் ஆண்டவருடைய கிருபை. கிருபை அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஹெல்ப் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னுடைய நம்பிக்கை இது. அதனால நான் எப்பவுமே அப்படிதான் ப்ரேயர் பண்ணுவேன். என்னுடைய அம்மாலாம் பாத்தீங்கன்னா நைட் 1 மணிக்கு இல்ல நைட் 3 மணிக்கு எந்திச்சு கூட உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு முழிப்பு தட்டுதோ அப்ப எந்திச்சு உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அவ்வளவு தூரம் ப்ரேயர் பண்ணனால தான் இவ்வளவு தூரம் பிளஸடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே பாத்தீங்கன்னா இப்பவே ட்ரிஷானுக்காண்டி அவனுடைய ஃபியூச்சருக்காண்டி எல்லாம் ப்ரேயர் பண்றது உண்டு. ட்ரிஷான் இப்ப யூகேஜி தான் படிக்கான். ஆனா வந்து அவனுக்காக இப்பவே ப்ரேயர் பண்ணுவேன். எப்படின்னா அவன் நல்லா ஸ்கூல் படிப்பை முடிக்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அவனுக்கு நல்ல ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும், நல்ல ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பவே எல்லாத்துக்காண்டி ப்ரேயர் பண்ணுவேன். நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்காக அப்படியே ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. அப்புறம் ப்ரேயர் பண்ணிலாம் முடிச்சுட்டு நேரா கிச்சனுக்கு வர வேண்டியதான். நான் முந்தா நாள் நைட்டே பாத்திரம்லாம் கழுவி கவுண்டர் டாப் எல்லாம் சூப்பரா நீட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் தூங்கவே போவேன். அப்பதான் காலையில வந்து கிச்சனை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா தூக்க கலக்கத்துல ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ல தான் நம்ம வேலையை செய்ய வருவோம். அப்போ கிச்சன் பார்க்க நல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அதனால அப்படிதான் பண்ணுவேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் சாதம் வைக்கணும் இல்லையா, அதுக்காக பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி போட்டிருக்கேன். அது வந்து கொதிச்ச போற தானே நம்ம அரிசி போடணும். ஸோ அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம முந்த நாள் நைட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருப்போம்ல, அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சிருவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புளி ஊற போடணும் இல்லையா, ஸோ அந்த புளியை ஊற போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா குழம்புக்கு அதுவும் ரெடி ஆயிரும். இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை கொண்ட கடலை அவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முந்தின நாளே பாத்தீங்கன்னா அதையும் அந்த குக்கர்ல ஊற வச்சிருந்தேன். அப்புறம் எப்பவுமே பாதாம் சாப்பிட்றது உண்டு. ஸோ அதையும் பாத்தீங்கன்னா ஊற வச்சிருந்தேன். அப்புறம் எப்பவுமே வெந்நி தான் குடிப்போம். அது மழை காலனாலும் சரி, குளிர்காலனாலும் சரி, வெயில் காலனாலும் சரி, எப்பவுமே வெந்நி தான் குடிக்கிறது உண்டு. ஸோ அதை காலையிலே பாத்தீங்கன்னா அந்த பெரிய பாத்திரத்திலையும் தண்ணி பிடிச்சோம் அப்படின்னா அதையும் சுட வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அரிசியை போடுறதுக்குள்ள இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சிடலாம். அப்படி நான் கொண்டக்கடலை ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதுலயும் கொஞ்சம் உப்பு போட்டு அதை தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி அதையும் நான் ஒரு ஸ்டவ்ல வச்சிருந்தேன். இந்த 3 பர்னர் ஸ்டவ் வாங்கினது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா காலையில ரொம்ப அவசரமா சமையல் பண்ணும்போது 3 இது இருந்தாதான் டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு பர்னர்ல சாதம், இன்னொரு இதுல குக்கர், இன்னொரு இதுல வெண்ணி தண்ணி வைக்கிற பானை. ஸோ 3மே ஃபில் ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்களா சாதத்துக்கு வைக்கிற அந்த தண்ணியுமே நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த கொதிக்கிற கேப்ல தான் நான் இந்த சின்ன சின்ன வேலைகளை முடிச்சிருவேன். அப்புறம் அரிசியை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான். இன்னைக்கு நான் என்ன சாப்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா புளிக்குழம்பு. அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு. அதுக்கு பாத்தீங்கன்னா கேரட் பொரியல் அது பண்ணிட்டு முட்டையை வந்து பாயில் பண்ணி வச்சிடலாம். இதுதான் என்னுடைய மெனு. காலையில சாப்பாட்டுக்கு இட்லி. அதுக்கு வந்து சட்னிலாம் தனியா அரைக்கிறதுலாம் கிடையாது. என்ன குழம்பு வச்சிருக்கோமோ அதுதான். இன்கேஸ் ரசம் ஏதாவது வச்சா மட்டும் தான் காலையில தேங்காய் சட்னி அரைப்பேன். அப்படின்னாதான் வேலை கொஞ்சம் ஈஸியா முடியும். அதுக்குதான். இப்போ வெந்நி தண்ணியும் நல்லாவே சூடாயிருச்சு. அதையும் எடுத்து வச்சாச்சு. எப்பவுமே ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிட்டு என் சமையலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஒரே வாட்டி நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னென்ன குழம்பு கூட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ஒரே இதுல எடுத்துருவேன். நான் இப்படி ஃப்ரிட்ஜ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போது தான் ட்ரிஷான் அப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்தான். ஹாய் சொல்லு அப்படிங்கும் போது தூக்க கலக்கத்திலேயே அப்படி சொன்னாரு. ரிஷான் இப்பெல்லாம் நாள் நைட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் படுக்க வச்சிருவோம். 9 மேக்சிமம் 9:30க்கெல்லாம் அவன் தூங்க வச்சிருவோம். அப்படின்னாதான் அவன் காலையில அவனே எந்திரிச்சு வெளியே வந்துருதான்.
முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மதியம் ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு மதியம் அவனை தூங்க வச்சிருவோமா, அப்ப நைட்டு தூங்குறதுக்கு 11 மணி ஆகுது. நைட்டு லேட்டா தூங்குறதுனால காலையில எந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவனுக்கு. சோ ஸ்கூலுக்கு கிளப்பி விடும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது குளிக்க வச்சு அப்படிதான் போற மாதிரி இருக்கும். இப்ப மதியம் ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு அவனை தூங்க வைக்கிறது கிடையாது. ஏதாவது அவன் கூட விளையாண்டுட்டு டிவி பார்க்க வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இப்படி டைம் பாஸ் பண்ணிடுவோம். சோ அதனால நைட்டு பாத்தீங்கன்னா 9 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு 9:30க்கெல்லாம் தூங்க வச்சுறது. காலையில பாத்தீங்கன்னா என்னால அவனே எந்திரிச்சு வந்துருவான். அவனே எந்திரிச்சு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பாத்தீங்கன்னா என் கூடயும் சரி அவங்க அப்பா கூடயும் சரி நல்லா பேசிட்டு இருக்கறனால அவன் நல்லா பிரிஸ்க் ஆயிடுவான். அப்புறம் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ அதனால இப்போ கொஞ்ச நாளா நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றேன். அப்புறம் இப்போ குழம்பு பண்றதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு, அதாவது காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் சமையல் பண்ணுவேன் அப்படிங்கிற பழக்கம் இல்லை. ஏன்னா சில பேர் அப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருக்கும், அதனால அப்படி பண்ணுவீங்க. ஆனா எனக்கு வந்து என்னன்னா பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் போடுவோமா, அந்த கடுகு வெடிக்கிற அந்த கேப்ல இங்க வெங்காயம் உரிக்கணும். வெங்காயம் போட்டு வதங்குற அந்த கேப்ல தக்காளி அரைச்சு ஊத்திடுவேன். தக்காளி வதங்குற கேப்ல அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துருவேன். அந்த காய்கறி நல்லா வதங்கணும் இல்லையா, சோ அந்த கேப்ல பாத்தீங்கன்னா கேரட்டுக்கு அப்படி தோல் எல்லாம் எடுத்துட்டு அதுக்குரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த காய் நல்லா வதங்கின அப்புறம் ஃபைனலா தான் மாங்காய் சேர்ப்பேன். ஏன்னா மாங்காய் கொஞ்சம் முழுசா இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்புறம் மசாலா பொடி குழம்பு மசாலா மல்லிப்பொடி வத்தல் பொடி அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு புளியையும் ஊத்திட்டேன். குழம்புக்கும் அப்புறம் கேரட் பொரியலுக்கும் போடுறதுக்கு தேங்காய் இல்ல, அதாவது தேங்காய் முழு தேங்காவா இருக்கு, உடைச்சதா இல்ல. ஏன்னா எனக்கு உடைக்கவும் தெரியாது, அதை கீரல் போடவும் தெரியாது. அந்த ஹெல்ப்புக்கு மட்டும் ஹஸ்பண்டை கூப்பிடுவேன். சோ அவங்க அதை தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி குழம்புக்குள்ள தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தி அது கொதிக்கிற அந்த கேப்ல இங்க கேரட்டே அந்த துருவி எடுப்போம் இல்லையா, சோ அந்த மாதிரி துருவியாச்சு. இப்போ வந்து குக்கரை நம்ம ஆல்ரெடி இறக்கிட்டோம்ல, சோ ஒரு ஸ்டவ் ஃப்ரீயா இருந்தது, அதுல வந்து இட்லி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மாவு எடுத்து அதுக்கு வந்து அந்த பாத்திரத்துல ஊத்தி அதையும் வச்சுட்டேன். சோ அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் எப்பவுமே கரெக்டா 6:45க்கு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். 7:45க்கு கரெக்டா முடிச்சிருவேன். 1 மணி நேரம் தான். என்ன டிஷ் பண்ணாலும் சரி 1 மணி நேரம் தான். சோ அதுக்குள்ள எல்லாமே கரெக்டா முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். இப்போ பாத்தீங்கன்னா சாதமும் சூப்பரா வெந்துருச்சு. அதை அப்படியே வடிச்சிட வேண்டிதான். பொதுவா சாதம் வடிக்கிறதுக்கு எல்லாரும் அப்படி பாத்திரத்தை கவுத்தி போட்டு ஒரு டம்ளரை வைப்பாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அது வந்து சரிஞ்சிருமோ, கீழே கொட்டிருமோ, நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளவு நேரம் பண்ணது வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஒரு 1 மினிட் பைப்பை மட்டும் திறந்து விட்டுட்டு நான் அதுலயே வடிச்சிடுவேன். வடிச்சிட்டு அப்படி எப்படி மீதி கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டவ்ல அடுத்த ஒரு 10 செகண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே ட்ரை ஆயிரும். அப்படிதான் நான் எப்பவுமே பண்ணுவேன். சோ குழம்புக்கு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேரட் பொரியல் பண்றதுக்கு அந்தையும் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்குனேன். அந்த கேப்குள்ள இங்க வந்து கட் பண்ண காய்கறி தோல் அதுன்னு அது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இல்லையா, சரி அதெல்லாம் டஸ்ட்பின்ல எடுத்து போட்டலாம்னு சொல்லிட்டு அதையும் ஒதுக்கியாச்சு. அப்படி கேரட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் சாதம் குழம்பு ரெண்டுமே ரெடி ஆயிட்டு இப்பதான் நான் முட்டை வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த புளிக்குழம்பு அப்படின்னாலே முட்டை ஆம்லேட்டோ இல்ல முட்டை பாயில் பண்ணதோ ஏதாவது ஒண்ணு வச்சு சாப்பிட்டா மட்டும் தான் இந்த புளிக்குழம்பு வந்து உள்ள இறங்கும். இல்ல அப்படின்னா இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்குதான். அப்படியே இட்லியும் வெந்துருச்சு. இந்த இட்லி பாத்தீங்கன்னா நம்ம சூடா வந்து எடுக்க முடியாது. சூடா எடுத்தோம் அப்படின்னா பிஞ்சு பிஞ்சு போகும். சோ அதனால அது ஒரு லைட்டா ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு எடுத்தா மட்டும் தான் அது பிய்யாம வரும். சோ அதனால அதையும் நான் ஓபன் பண்ணி வச்சுட்டேன். மத்தபடி ஓரளவு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. சோ கையோட அப்படி கவுண்டர் டாப்பையும் லைட்டா கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து ட்ரிஷான குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் போயாச்சு. மணி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 7:45 இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் எல்லா சமையலும் முடிச்சுட்டேன். ட்ரிஷானையும் குளிக்க வச்சுட்டு அப்படியே அவனுக்கு யூனிஃபார்மும் போட்டு விட்டுருவேன். அப்புறம் அவங்க அப்பா வந்து டை போடுறது பெல்ட் போடுறது சாக்ஸ் போடுறது அதெல்லாம் போடுவாங்க. இந்த யூனிஃபார்ம் போடுறது கூட ரொம்ப ஈஸி. ஆனா எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன வேலை இருக்குல்ல, இந்த ஐடி கார்டு போடுறது சாக்ஸ் போடுறது இதுதான் ரொம்ப கடுப்பா இருக்கும். அதுவும் இல்லாம இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இங்க சாக்ஸ் போட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. சோ செப்பல் மட்டும் போட்டு போனா போதும். மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாக்ஸ் ஷூ எல்லாம் போடணும்னு சொல்லி ஸ்கூல்ல ரூல்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன, அவருக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டியதுதான். ஒரு இட்லி எடுத்து வச்சு அப்படியே ஊட்டி விட்டுட்டேன். அவனுக்கு வேன் பாத்தீங்க அப்படின்னா 8:20க்கு போல வரும். சோ 7:45 to 8:15 நம்ம அவனை ரெடி பண்ணி விடணும். டிஃபன் பாக்ஸும் அப்படி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில 9:30க்கு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் விடுவாங்க. ஏன்னா இங்க பிள்ளைங்க எல்லாம் பொதுவா காலையில பால் இல்ல டீ மட்டும் தான் குடிச்சிட்டே ஸ்கூல் போவாங்க. ஏன்னா 7:30 8:20 அப்படிங்கறதுனால. அதனால அங்க பாத்தீங்க அப்படின்னா 9:30 மணிக்கோ இல்ல 10 மணிக்கோ பிரேக்ஃபாஸ்ட் டைம் விடுவாங்க. சோ லஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா மதியம் 1 மணி 2 மணிக்கு பசங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அது எவ்வளவு பெரிய பசங்கனாலும் 2 மணியோட ஸ்கூல் முடிஞ்சிரும். அதனால வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருவாங்க. அதனால ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான். அதுக்காக நானும் இட்லி அப்புறம் இந்த புளிக்குழம்போட தொட்டு தொட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோக் ஸ்பூனும் போட்டுட்டோம்னா அவன் அதை அப்படியே குத்தி குத்தி சாப்பிட்டுக்குவான். சோ அதனால அவனுக்கும் டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிட்டு அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அவங்க அப்பா தான் கீழே போய் விடுவாங்க.
நாங்க 10th ஃப்ளோர்ல இருக்கோம். ஸோ லிஃப்ட்ல தான் கீழ போணும். கீழ போயிட்டோம் அப்டின்னா வேன் வந்துரும். அவங்க அப்பா ஏத்தி விட போயிருவாங்க. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா, நான் இங்க அவங்க அப்பாக்கு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா அவங்க அடுத்தது 8:40க்கு கிளம்பிருவாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் கேப். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா, சாதம், குழம்பு, கூட்டுன்னு எல்லாத்தையுமே அவங்களுக்கும் நான் பேக் பண்ணி குடுத்துருவேன். அவங்களும் அப்பவே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ வந்ததும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிருவாங்க. ஆல்மோஸ்ட் இவ்வளவு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ரொம்பவே டயர்டான மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 5 மணிக்கு எந்திச்சிட்டோமா, நிக்காம பரபரப்பா அங்க இங்கேயும் ஓடிட்டு செய்யறதுல ரொம்பவே டயர்டா இருக்கும். அதுல எனக்கு வந்து காலையில காஃபி, டீ போட்டு குடிக்கிற பழக்கமே கிடையாது எங்க வீட்ல. டைரக்ட்டா எந்திச்சதும் காலையில சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தான் இவ்வளவு வேலை பார்க்கோமா, அதனால ரொம்ப அப்படியே டயர்டா இருந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க அப்பா போனதும் வேலையா நான் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். ஏன்னா பசி பாத்தீங்கன்னா அப்படியே கப கப கபன்னு தான் வயிறு பசிக்கும். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது நிதானமா அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையா நல்லா நிதானமா எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ரெஸ்டே கிடையாது, மறுபடியும் வேலை தான். சரி அப்படியே வேலையை கையோட செஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இல்ல சாப்பிட்டுட்டு மொபைல் எடுத்துட்டோம் இல்ல டிவி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் 1 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். வேலை இங்க ஒன்னும் நடக்காது. சோ அதனால யாருமே மொபைல எடுத்துறாதீங்க, டிவியும் பாத்துறாதீங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் மொபைல் பாருங்க. அது எவ்வளவு நேரம்னாலும் பாத்துக்கலாம். மைண்டுக்கும் நல்லா ரிலாக்ஸா இருக்கும். இல்ல என்னதான் மொபைல் பார்த்தாலும் ஐயோ இன்னும் வீட்டு வேலை கிடைக்கே, அது கிடைக்கே, இது கிடைக்கே அப்படின்னு தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நான் எப்பவுமே என்னால இப்படிதான் பண்ணுவேன். சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே உடனே பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்ப வந்து ரொம்ப ரொம்ப டயர்டா தான் இருக்கும் நமக்கு. ஆனா சின்ன வேலை தான். பாத்திரம் கழுவிட்டு கவுண்டர் டாப்பை தொடச்சிட்டு அப்போ வீட்டையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். வீடு ரொம்ப ரொம்ப நீட் ஆயிடும். ஸோ அதனால கையோட அதையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஒரேடியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பாத்திரம் ஃபுல்லா கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா நம்ம வந்து காலைல சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே அன்னைக்கு பாத்தீங்கன்னா டே டைம் கரெக்டா வேலை போயிட்டு இருக்கும். நம்ம லேட்டா எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா தான் அன்னைக்கு ஃபுல்லா பரபரப்பா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, சமையல் பண்றது, ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு ஒரே பறந்துகிட்டே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே இது நம்ம சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்தந்த நேரத்துக்கு டைம் கரெக்டா வேலை நடக்கும். காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான். ஆனா ஒரு வாரம் நம்ம பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு கரெக்டா நம்மளுக்கு முழிப்பு தட்டிடும். நம்மளும் ஈஸியா வேலையெல்லாம் செஞ்சிடலாம். அப்படியே நான் கையோட ஃப்ரிட்ஜையும் கிளீன் பண்ணி விட்டுருவேன் டெய்லியுமே. ஏன்னா நம்ம அவசரமா சமையல் பண்ணிட்டு இருக்கோம். எதையாவது எடுக்கும்போது ஒன்னொன்னு கொட்டி இருக்கும், காய்கறி எல்லாம் அங்கங்க கிடக்கும். ஸோ அதெல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணி அதையுமே எல்லாமே ஃப்ரிட்ஜையும் தொடச்சு விட்டுருவேன். அப்புறம் என்ன கிச்சனை பெருக்கிற வேலை தான். ஸோ அதையும் பெருக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. நான் எப்பவுமே இப்படிதான் ஒவ்வொரு ரூமாக தான் க்ளீன் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு என்னமோ ஒரு திருப்தியா ஒரு ஜாலியா இருந்த மாதிரி இருக்கும். ஒரு ஜாலியா வேலை பார்த்த மாதிரி இருக்கும். சரி கிச்சன் இப்போ நீட் ஆயிடுச்சு, இன்னும் 2 ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போ பாத்தீங்களா கிச்சன் எவ்வளவு பளபளன்னு அழகா ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் அப்படி நேரா ஹாலுக்கு வந்தாச்சு. ஹால்ல சோஃபால கொஞ்சம் சாப்பிட்டு போட்ட அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் தட்டிட்டு டெய்லியுமே சோஃபாக்கு அடியில பெருக்குமாறு வச்சு பெருக்கிடுவேன். இல்ல என்னைக்காவது தான் பெருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட் சேர்ந்துரும். டெய்லி பெருக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவா டஸ்ட் இருக்காது. ஸோ அதனால எல்லாத்தையும் நகட்டி பெருக்கி விட்டாச்சு. இப்போ ஹாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பெட்ரூம் தான். பெட்ரூம் தான் கொஞ்சம் வேலை கஷ்டமா தெரியும். ஏன்னா பெட்ஷீட் எல்லாம் அங்கங்க மடிச்சு கிடக்கும், டவல் எல்லாம் குளிச்சது எல்லாம் அங்கங்க போட்டு அப்படிதான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வேகமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் நான் வேகமா செய்யற மாதிரி காமிக்கிற மாதிரி நல்லா 8x ஸ்பீட்ல போட்டு வச்சிருக்கேன். பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெட்ஷீட் எல்லாம் மடிச்சுட்டு பில்லோ எல்லாத்தையும் நல்லா நேரா எடுத்து போட்டு டவல் எல்லாம் வெளியே கொடியில காய போட்டிருக்கேன். இப்ப மழைக்காலம் அப்படிங்கறதுனால இப்படி பால்கனில தான் ஒவ்வொரு ஹேங்கர்ல மாட்டி ட்ரெஸ்ஸை போட்டிருப்பேன். நைட் ஆனதும் அதை ஃபேனுக்குள்ள நம்ம ரூம்குள்ள எடுத்து போட்டோம் அப்படின்னா காஞ்சிருது. காலையில எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ அதனால இப்படிதான் போடுறது உண்டு. அப்படி பால்கனியும் பெருக்கி விட்டுட்டு பெட்ரூமையும் பெருக்கி விட்டாச்சு. இப்போ பெட்ரூம் பார்க்க பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா சூப்பரா ஆயிருச்சு. வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டு வேலை ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். வீடும் ரொம்ப நீட்டா இருக்கும். இப்ப வீட்டுக்கு யார் வந்தாலும் ரொம்ப கான்பிடென்ட்டா நம்ம கதவை திறக்கலாம். ஸோ நான் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கையோட குளிச்சிடலாம். இல்லைன்னா ரொம்ப வேர்வையா ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கும் இல்லையா, சோ கையோட குளிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்கும். சோ அதை போக குளிக்கவும் செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிருவேன். ஏன்னா காலையில 5 மணிக்கு எந்திரிக்குமா நல்லா கண்ணு கெட்டும். சோ ஒரு 1 மணி நேரம் படுத்தோம் அப்படின்னா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம்னா ரிலாக்ஸா இருக்கும். அப்புறம் மதியத்துக்குன்னு சில வேலைகளை பிரிச்சு வச்சிருப்பேன். ஒரு நாள் மாவு அரைக்கிறது, ஒரு நாள் மாப் போடுறது, ஒரு நாள் துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் பெருசா டயர்ட் தெரியாது. வீடும் எப்பவும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். வேலைகளும் கரெக்டா முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை, டேக் கேர்.